நம்ம இன்னைக்கு டீ கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பக்காவான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டீ கடை இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைனா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்க எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நம்ம டீ கடைகளில் சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் அப்படியே வரணும்னா நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இது நம்ம செஞ்சோமா டீ கடையில் சாப்பிட்றோமான்னு. பால் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால அந்த அப்பம் நல்ல ஷைனிங்காக இருக்கும், நல்ல கிளாஸி லுக் இருக்கும். அதே சமயத்தில் வாசனையும் நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை முழுமையாக கரையணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாடு சர்க்கரை சேர்த்து பண்ணலாம். ஆனால் டீ கடைகளில் சாப்பிட்றத விட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு இது கூட 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா வெளியில் அந்த ஒரு கிறிஸ்பினஸ் வரணும், அதுக்காக தான் சேர்க்குறோம். உங்களுக்கு அப்பம் இன்னும் கூட நல்ல முறுமுறுவாக இருந்தால் பிடிக்கும்னு சொன்னால் 1/4 கப்புக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ரவை சேர்க்கணும். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்க போகிறேன். நான் வறுக்காத ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிரோட்டி ரவான்னு சொல்லுவோம்ல, நல்ல மெல்லிஸாக இருக்கும், அந்த ரவை தான் எடுத்திருக்கேன். இந்த ரவை வச்சு பண்ணும்போது அப்பம் நல்ல புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும். ரவை சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக முழுமையாக பால்லையே செய்ய விருப்பப்பட்டாலும் பாலில் செய்யலாம். எனக்கு தண்ணி எதுவும் தேவைப்படலை. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருங்க. கலந்துட்ட பிறகு நம்ம உடனேவே அப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து இது போல் மெதுவாக விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இட்லி மாவு இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் போண்டா பெர்ஃபெக்டாக வரும். இந்த போண்டா பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணிங்கன்னா நீங்களும் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். மாவு எண்ணெயில் ஊற்றின பிறகு இந்த மாதிரி சூடான எண்ணெய் அது மேலே தெளித்து விடுங்க. நம்ம பூரிலாம் செய்யும்போது சூடான எண்ணெய் அது மேலே தெளித்து விடுவோம்ல, அந்த மாதிரி. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாகிட்ட பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் மாவை உள்ளே சேர்க்கணும். இதே போல் உங்களுடைய கடாயுடைய சைஸை பொறுத்து எத்தனை போண்டா ஒரு டைமில் பண்ண முடியுமோ அத்தனை போண்டா நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. இதை நம்ம இடையிடையில் திருப்பி விட்டுட்டே தான் இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் நல்லா வெந்து வரும். இல்லைனா ஒரு பக்கம் டார்க்காகவும் ஒரு பக்கம் லைட்டாகவும் இருக்கும். அது பார்க்குறக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்காது. எண்ணெயில் சூடு கம்மியாயிருச்சுன்னு நீங்கள் தோணுச்சுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆன போதும் வெளியில் எடுத்துருங்க. நீங்களே பாருங்கள், நல்ல பந்தாக சாஃப்டாக இருக்குது. இதே போல் மீதற்கு எல்லா அப்பமும் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இது நீங்கள் டீ கூட வச்சு மட்டும் கிடையாது, நார்மலாக அப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மழை நேரத்துலலாம் சுட சுட அப்பம் சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க போகிறீங்கன்னா மைதாக்கு பதிலாக கோதுமை யூஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். இப்போ இதை பிச்சு காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளெல்லாம் லேயர் லேயராக அப்படியே நம்ம டீ கடைகளில் சாப்பிட்ற போண்டா போல். ஓகே, நான் சொல்லியிருக்க மெத்தடில் ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் செஞ்சு பார்க்கட்டும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன டீ கடை ரெசிபி உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.